ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். மெயின் டிஷ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி இன்றைக்கி வந்துட்டு கார்போஹைட்ரேட்காக கொஞ்சம் சோறும் சப்பாத்தியும் வச்சுருக்கேன். இது ரெண்டுலேயுமே கார்போஹைட்ரேட் லெவல் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க அரிசியை விட சப்பாத்தியில் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. கம்மியாக தான் இருக்குது, ஆனால் 1% 2% தான் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி வடித்து சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவும். அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பவுல் அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கார்போஹைட்ரேட்டுக்கு எப்போதுமே சாப்பாடு மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக சப்பாத்தியும் வச்சுக்கலாம். இல்லை இது சாப்பாடோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஒரு சப்பாத்தி வச்சுருக்கேன். இது கூடவே இப்போ கார்போஹைட்ரேட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு இது ப்ரோட்டீன், விட்டமின். இது முருங்கைக்கீரை பொரியல். இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் நிறைய நார்சத்து இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகையை தடுக்கும். பிளட் ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதோட முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு. மணத்தக்காளியில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண், அப்புறம் சளி, இருமல் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தி அதிகரிக்கும். மலச்சிக்கலை வந்துட்டு தீர்க்கும். முக்கியமாக இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல பசி எடுக்கும். பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது ஒரு முறை செய்து சாப்பிட்டுட்டா நல்லா பசி எடுக்கும். பசியை தூண்டும். இது ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை தூண்டும். கூடவே ப்ரோட்டீனுக்காக ஒரு ஆம்லெட். இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேட்டும் ஆட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு முட்டை வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு விட்டமின் B12 அப்புறம் ப்ரோட்டீனும் கிடைக்கும். இதில் ஃபேட் கண்டிப்பாக ஆட் ஆகும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி செய்கிறோம் இல்லையா, அப்போ ஃபேட் ஆட் ஆகும். ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆம்லெட்டை தவிர்க்கலாம். முட்டையை வேக வச்சுட்டு அந்த எக் ஒயிட் மட்டும் சாப்பிடலாம். இது கூடவே இது தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியில் வச்ச ரசம். இதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது, ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இது கூடவே கொஞ்சமாக தயிர். இதில் கால்சியம் இருக்குது, ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது. இது பாடியை கூலாக வச்சுக்க உதவும். இதில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்துட்டு ஜீரண சக்தியை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தயிர் வந்துட்டு ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.